ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, காளிங்க மடு இருக்கு இல்லையா, அந்த மடு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டானாம். இறங்கின உடனே எல்லா ஊர் மக்கள்லாம் ஐயோ கிருஷ்ணர் அதுக்குள்ளே விழுந்துட்டார், அதுக்குள்ளே ஒரு 1000 தலை நாகம் இருக்கே, அது விஷ நாகமாச்சே, அது குழந்தைய கொன்னுடுமே, கிருஷ்ணரை ஏதாவது பண்ணிடுமே அப்படின்னு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்துடுறானாம். நந்தகோபனும் வந்துடுறானா, பலராமனும் வந்துடுறானாம். அங்கே வந்த உடனே நந்தகோபன் சொல்கிறாராம், நான் இறங்குறேன் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு, கிருஷ்ணர் பாவம் அங்கே உள்ள என்ன தவிக்கிறதோ அப்படின்னோடனே பலராமன் தடுத்து நிறுத்திடுறானா எல்லாரையும், யாரும் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே நந்தகோபர் திட்டுறாராம் பலராமன், என்னடா இது உன் குட்டி தம்பி கிருஷ்ணர் அதுக்குள்ளே விழுந்திருக்கான், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்ன உடனே அது 100 தலை நாகம் அங்கே இருக்குடா அப்படின்ன உடனே இவன் மனசில் நினச்சிக்கிறானா பலராமன், அது 100 தலை நாகம்னா 1000 தலை நாகம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாராம் அவர். ஏன்னா அவர் ஆதிசேஷனாக இருந்தவர் தானே அப்படின்னு. அதுக்குள்ளே எல்லாரும் இறங்கினா யாரும் இறங்க வேண்டாம், அவனே வருவான் அப்படின்ட்டு உடனே கிச்சா எல்லாரும் ஊர்ஜனெல்லாம் கூட்டிட்டாடா, நீ உன்னோட டான்ஸை ஆடிட்டு நீ வெளிலவாடா அப்படின்னு. கிச்சா அப்படியே மெதுவாக தலையை மட்டும் அப்படி தூக்கி ஒரு கண்ணால் இப்படி எடுத்து கண்ணை திறந்து பார்க்குறானா, எல்லா ஊர்ஜனங்களாம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி நாகத்து மேலே ஏறி அந்த நாகத்தோட வாலை கையில் பிடிச்சிண்டு ஒரு டான்ஸை ஆடிட்டு அப்படியே காளிங்க நர்த்தனம் ஆடிட்டு இது வெளில வரதான் அழகாக. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அட்டகாசம். ஏன்னா இது எல்லாரும் பார்க்குறாளா இல்லையான்னு பார்த்துக்கிறதான், அங்கே இருக்காளா எல்லாரும் பார்க்குறாளா நம்ம ஆடுறத அப்படின்னு. அப்பேற்பட்ட சேஷ்ட பையன்தான் இந்த கிச்சா. இது யசோதா மாதாக்கு அப்படியே உயிர் போயிட்டு உயிர் வந்து தான் இந்த கிருஷ்ணரை பார்த்து வெளில கூட்டின்னு வரத்துக்குள்ளே அந்த மடுவுலேருந்து அப்படி கஷ்டம் கொடுத்தவனா இந்த கிச்சா. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆறுதான், ஒரே மழையா, செம்ம மழையா, எல்லாரும் கிச்சா எங்களுக்கு ஏதாவது காப்பாற்று, நான் இவ்வளோ மழை இருக்குது அப்படின்ன உடனே அவன் அழகாக கோவர்தனகிரியை ஒரு சுண்டு வரலால் தூக்கி பிடிச்சிண்டு 7 நாளைக்கு பிடிச்சிண்டு அந்த ஃபுல்லாக ஊரில் இருக்கிற மக்களை தனியும் காப்பாற்றினானான். அப்போது யசோதா மாதா யாரும் சாப்பிடவே இல்லையா. யசோதா மாதாவுக்கு ரொம்ப வருத்தமாக, இந்த குழந்தை சாப்பிடவே இல்லைன்னு. அப்போது யசோதா மாதா அந்த 7 நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கையெல்லாம் எப்படி இருக்குமோ, சுண்டு வரல, பாவம் தூங்கின்னு இருக்கு, என்ன படுறது பாவம் குழந்தை அப்படின்னு ஒரே வேதனையில் இருந்தாளாம். அப்புறம் அந்த கோவர்தனகிரியை வச்சதுக்கப்புறம் யசோதா மாதா சொல்கிறாளாம், என் குழந்தை ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிடும், 7 நாளைக்கு சாப்பிடல, அதனால நான் அந்த குழந்தைக்கு எல்லாம் ஒரு 56 வெரைட்டி நான் பண்ணி போட போகிறேன், 8 வேளைக்கான வெரைட்டிஸை 7 நாளைக்கு நான் பண்ணி போட போகிறேன் அப்படின்னு 56 வெரைட்டி அப்படின்னு சொன்ன உடனே கோபியர்கள்லாம் வராளாம். நாங்கள் ஒன்று பண்ணுறோன்ட்டு அவா ஒன்று பண்ணி எடுத்துன்னு வராளாம். ஸோ அதனால் அத்தனை 56 வெரைட்டி பண்ணி கிருஷ்ணருக்கு அழகாக ஊட்டுறாளாம் யசோதா மாதா. இதை தான் சப்பன் போக் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதன் கோவிலில், தட் இஸ் அந்திம ஜெகநாதன், நான் சொன்னேன் இல்லை, ஆதி ஜெகநாதன், மத்தியம ஜெகநாதன், அந்திம ஜெகநாதன். ஸோ அந்திம ஜெகநாதன் தான் பூரி ஜெகநாதன், பூரி க்ஷேத்திரத்தில் இருக்கிற ஜெகநாதன். அந்த ஜெகநாதனுக்கு இன்றைக்குமே சப்பன் போக் தான் பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணுறா. அது ஆரம்பித்து வச்சதே யசோதா மாதா தானாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு யசோதா மாதாவை பற்றி தான் இந்த பெண் பிள்ளை அழகாக சொல்கிறா. இந்த மாதிரி வளர்த்தவனாச்சே யசோதா மாதா, என்னம்மா இந்த கிருஷ்ணரை வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணர் எப்போதுமே அப்படி ஒரு நாட்டியாக இருக்கிறது தான் அவளுக்கு பிடிக்குமா. அந்த மாதிரி ஒரு சேஷ்டை பண்ணுற பையனை வளர்க்குறாளேன்னு அவளுக்கு ஒரு திருப்தியாம். ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன தான் இந்த கிருஷ்ணர் அழுதுண்டே வந்ததுன்னா, எதுக்குமா கிருஷ்ணா நீ அழற, யார் உன்னை என்ன சொல்லிட்டான்னொடனே, நான் என்னம்மா எப்போ பார்த்தாலும் பலராமன் அண்ணன் நீ சின்ன பையன், நீ சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காம்மா, எனக்கு ஒரு தம்பி வேணும், ஏன்னா நான் சொல்கிறத அந்த தம்பி கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுன்னு வருதான்.
உடனே யசோதா மாதா சொல்கிறாளாம், உனக்கு ஒரு தம்பி இருக்கானேடா செல்லம் அப்படின்னோடனே, யாருமா என் தம்பி அப்படின்னோடனே அவள் கூட்டின்னு போயிட்டு அவளோட மாட்டு கொட்டாக்கி கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு கண்ணுக்குட்டியை காமிக்கிறாள். அதுவும் இவன் மாதிரியே கருகருன்னு கருப்பாக இருக்குது. இது நீ பிறந்த 2 நாளில் இந்த கண்ணுக்குட்டி பிறந்தது, இந்த கண்ணுக்குட்டி தான் உன்னோட தம்பி அப்படின்ட்டு காமிக்கிறாளாம். உடனே அதுக்கு ஒரே சந்தோஷமாக, என் கண்ணுக்குட்டி என் தம்பின்னு சொல்கிறதான். அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறதான், அது கிச்சா யாரையோ கட்டின்னு தூங்கின்னு இருக்கானாம். என்னது இது, யாரை கட்டின்னு தூங்கின்னு இருக்கான் கிச்சா பையன் அப்படின்ட்டு இப்படி பார்த்தானா அந்த கண்ணுக்குட்டியை பெட்டில் விட்டுன்னு கட்டின்னு தூங்கின்னு இருக்கான். என்னது இது, கண்ணுக்குட்டியை போய் பெட்டில் கட்டி வச்சுன்னு தூங்கின்னு இருக்கு அப்படின்ன உடனே நந்தகோபர்கிட்ட சொல்கிறாரா யசோதா மாதா சொல்கிறாளாம், பார்த்தீங்களா நீங்களும் தான் இத்தனை வருஷம் இவ்வளோ மாடுகளை மேய்ஞ்சிருக்கீங்க, என்றைக்காவது உங்களுக்கு இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் நம்ம பெட்டில் விட்டு தூங்க வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா அப்படின்னோடனே நந்தகோபர் சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு, இதனோட பின்விளைவுகளை நீ பாரு, நீ ஏதோ சொல்லிட்ட, நீ கிச்சா பையன் இது மாதிரி யோசிக்கிறானேன்னு, நீ அதனோட பின்விளைவுகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாராம். கரெக்டாக அவர் சொல்கிற நேரத்தில் இந்த மாடுமான்னு கத்துறதான். கத்தின உடனே கிச்சா பையன் சொல்கிறானா, அம்மா தம்பிக்கு பசிக்கிறதுமா, பால் கொடுமா அப்படிங்கிறது தான். ஸோ நந்தகோபர் உடன் சொல்கிறான், பாத்தியா எப்படி வம்ப விலைக்கு வாங்கின்னு வந்திருக்கேன்னு, இப்போ நீ அந்த மாட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாராம். அந்த மாதிரி ஒரு தம்பின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த கிச்சா எவ்வளோ தூரம் யோசிக்கிறான் பாரு. யோசித்து அந்த தம்பியை தம்பியாகவே பாவிச்சு அப்படியே கூட வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த பாசத்தை காட்டுறான் பாரு. அந்த மாதிரி ஒரு கிச்சா. ஸோ சொல்கிறா, பெண் பிள்ளை சொல்கிறா, அந்த மாதிரி ஆயனாவே வளர்த்தேனோ என்னோட கிச்சாவை அப்படின்னு பெண் பிள்ளை சொல்கிறா. அந்த மாதிரி அந்த யசோதா மாதா எப்படி ஒரு ஆயனா இந்த குழந்தைய வளர்த்தாலோ அந்த மாதிரி அடியாள் இல்லையே சுவாமி அப்படின்னு. ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணர் துவாரகாதீஷன் ஆயிட்டான். ஸோ திடீர்னு பார்த்தா கிருஷ்ணர் காணுமா. என்னடா இதுன்னு ருக்மிணி தேடின்னு வந்தானா, அவர் மாட்டு கொட்டால் மாட்டுக்கு பால் கறந்துட்டுருக்காராம். உடனே ருக்மிணி சொல்கிறாளாம், என்ன சுவாமி நீங்கள் இப்போ துவாரகாதீஷன், நீங்கள் என்ன பால் கறந்துட்டுருக்கீங்கன்னா, அவர் கிருஷ்ணர் சொல்வாராம், பால் கறக்கிற சுகமே தனி, அதெல்லாம் நம்மளால் விடவே முடியாது அப்படின்னு. ஸோ அவர் மாட்டுக்காரனாகவே வளர்ந்து மாட்டுக்காரனாகவே இருந்தவர் இந்த கிருஷ்ணர். ஸோ இதை தான் பெண் பிள்ளை அழகாக பிடிச்சுன்ட்டு யசோதா மாதா என்னம்மா அனுபவிச்சு ரசித்து அந்த குழந்தைய வளர்த்துருக்கா, ஒரு ஆயனா வளர்த்துருக்கா. அந்த மாதிரி அடியாளுக்கு தோணலையே. அடியாள் மசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். ராமானுஜர் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே ஆனந்திக்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. ஏன்னா பலராமனாக இருந்து அத்தனையும் பார்த்ததாச்சே. இந்த இன்ஃபேக்ட் அவர் தானே அக்கௌண்ட் கீப்பர். இவன் பண்ணுற சேஷ்டையெல்லாம் அவள் எல்லோரும் சொல்கிற விஷயத்தெல்லாம் இவன் தானே புக்கில் எழுதிக்கிறான். அந்த மாதிரி பார்த்து 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 கிருஷ்ணர் பண்ணுற சேஷ்டை அத்தனையும் பார்த்து ரசித்தவர் இந்த ராமானுஜமாகிய பலராமனாக இருந்த இந்த ராமானுஜன். ஸோ அதனால் அவருக்கு எல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஆட்டம், எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் கண்ணுக்கு எதிர்க்க வருதான். பெண் பிள்ளை சொல்ல 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 ஆஹா ஆமாம் 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 அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஃப்ளாஷ்பேக் ஆட்டம் வருதான். அவருக்கு ஒரே சந்தோஷமாக ஆனந்திச்சுக்கிறாராம் கிருஷ்ணரோட அந்த பால லீலைகளை நினச்சி. இந்த விஷயத்தை அழகாக பெண் பிள்ளை சொல்லிட்டாளே அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாராம். ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.